நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இப்போ பார்த்தீங்கன்னா 2025 மிக முக்கியமாக ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நவம்பர் 28 சனி பகவான் அப்படிங்கிறவர் வக்ரவ நிவர்த்தி அடைகிறார் திருக்கணித முறைப்படி. இது நாள் வரை பார்த்தீங்கன்னா மீனம் ராசியிலிருந்து அருள்பளித்துக்கிட்டு வந்தவர் வக்ர நிவர்த்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்க இருக்குது. இந்த வக்ரவ நிவர்த்தி அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. இப்போ சனி பகவான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, வேலை, தொழில், வருமானம் அப்படிங்கிறதுக்கு மிகவும் முக்கிய காரகராக இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இவர் தான் பார்த்தீங்கன்னா ஜீவனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடியவர். அது மட்டும் இல்லாமல் ஆயுள் காரகர் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம சனி பகவான் தான். நீதி, நேர்மை, உழைப்பு அப்படிங்கிறத முழுமையாக கொடுக்கக்கூடியவர் நம்ம சனி பகவான். சனி பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த அளவுக்கு வலிமை பெற்றிருக்கோ அந்த அளவுக்கு அவர் மிகவும் சக்தி வாய்ந்தவராக, அது மட்டும் இல்லாமல் அவரோட பரிணாமம் அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரிய வரும். பொதுஜன தொடர்பு அப்படிங்கிறதுக்கு நம்ம சனி பகவான் தான் முக்கியமான ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடியவர். இந்த சனி பகவானால தான் எல்லா விதமான இயக்கங்களும் அனுபவங்களும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமாக நடக்க இருக்குது. இந்த சனி பகவான் தொழில் அனுபவம் மட்டும் இல்லாது பொது வாழ்க்கை சம்பந்தப்பட்ட அனுபவத்தையும் கொடுக்கறதுல மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருக்கிறார். ஒருவருடைய ஜாதகத்தில் சனி பகவான் எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கிறாரோ அந்த அளவுக்கு அவர் தொழில் ஸ்தானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஈஸியாக அச்சீவ் பண்ணி நல்ல வருமானத்தை எடுப்பார், வளர்ச்சியை காண்பார். அப்படிப்பட்ட சனி பகவான் வக்ரவ நிவர்த்தி அடைகிறதுனால எப்படி இருக்க போகுது, உங்களுடைய ராசிக்கு இப்போ எப்படி இருக்கும்? கும்பம் ராசி காலச்சக்கரத்தின் 11வது ராசியாக இருக்கக்கூடிய கும்பராசி நேயர்களுக்கு இந்த சனி பகவானின் வக்ரவ நிவர்த்தி காலம் எப்படி இருக்க போகுது, இந்த வக்ரவம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்க 7.5 சனி அப்படிங்கிற ஒரு விஷயம் முடியவே இல்லை, தொடர்ந்து போய்கிட்டு தான் இருக்குது. அப்போ கூடுதல் கவனம் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். இந்த வக்ரவ காலத்தில் பார்த்தீங்கன்னா கூடுதல் கவனமாகவும் இருந்திருக்கணும். ஏன்னா இருந்தீங்கன்னா தான் உங்களுடைய வேலை, தொழில், வருமானம், அதே நேரத்தில் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சமாளிக்கிறது அப்படிங்கிறது இயல்பாக இருந்திருக்கும். அப்போ குடும்ப பிரச்சனைகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு நீங்கள் பேசினாலே பிரச்சனை அப்படிங்கிறது மாதிரி இருந்திருக்கும். இதெல்லாம் சரி செய்யக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லது நடக்கும். ஏன்னு கேளுங்க, இந்த 7.5 சனி காலம் பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் பல்வேறு விதமான அனுபவங்களை கொடுக்குறார். வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு நெருக்கடி, ப்ரெஷர், தேவையில்லாத மனஸ்தாபங்கள், கூட வேலை பார்க்குறவங்களோட தொந்தரவுகள் அப்படின்னு பல்வேறு விஷயங்களை சந்திக்கிறது மாதிரி இருக்கும். அடுத்து குடும்பத்தில் கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் ஃபினான்ஷியலாக பல்வேறு விஷயங்களை, முடிந்து போன விஷயங்கள்லாம் பேசி 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 ஒரு சங்கடங்களையும் மனஸ்தாபங்களையும் அடிக்கடி உருவாக்கிக்கிறது அப்படிங்கிற ஒரு குழப்பமான சூழ்நிலையை இந்த சனியோட வக்ரவ காலம் கொடுக்குது. இந்த வக்ரவ நிவர்த்திக்கு அப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, வக்ரவ நிவர்த்தி தான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை தரும். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் அப்படிங்கிறவர் சனி பகவானாக இருக்கிறார். இந்த சனி பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ தனம், குடும்பம், வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். அதே நேரத்தில் அவர் வக்ர நிவர்த்தி ஆகிட்டதுனால கொஞ்சம் நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களோட வாழ்க்கையில் நடக்க போகுது. குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்க போகுது. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தின் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துக்காக வேலை, தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது இந்த நிவர்த்தி சனியோட பகவானின் வக்ரவ நிவர்த்தி உங்களுக்கு கொடுக்குது. சனி அப்படியே பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னா பார்வை பலன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு அவர் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்தை பார்க்குற தேவையில்லாத வம்பு, வழக்கு, அவமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இனி உங்கள் வாழ்க்கையில் வராத ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படுது. அடுத்து உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்குறார். லாபம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தொழில் லாபம், வேலை லாபம், ப்ரமோஷன், கௌரவம், அந்தஸ்து, புகழ் சார்ந்த விஷயங்களுக்கு அவர் முக்கிய காரகராக வரார். அப்போ இது சார்ந்த முன்னேற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக உறுதியாக ஏற்பட போகுது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு. அடுத்து உங்களுடைய ராசிக்கு அவர் பார்த்தீங்கன்னாக்க 3ஆம் இடத்தையும் பார்க்குறார். எடுக்கிற முயற்சிகள்லாம் இனி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஆமாம், துணிஞ்சு முடிவெடுங்க, முயற்சி எடுங்க, வெற்றி பெறலாம். உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி அமைப்பு நடக்குது, ஜாதகத்தில் என்ன நிலை இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு செய்யுங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது. இனி சனி பகவானின் வக்ர நிவர்த்தி காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு பொன்னான காலமாக மாறப்போகுது. அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேணாம். ராசியிலே இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு பல்வேறு வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டு இருப்பார். இப்போ சனி பகவான் பார்த்தீங்கன்னா அதற்காக உங்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும், வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும், உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் பல்வேறு முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய வகையில் அமைகிறார். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் அவர் கொடுக்கப்பட, சனி கொடுக்கறதை யாராலும் தடுக்க முடியாது. வாய்ப்புகள் உங்களுக்கு எக்கச்சக்கமாக வரப்போகுது. நன்றி, வணக்கம்.